மாதமாக பல அவதூறு செய்திகள் அதுக்கு நம்ம இயக்கத்தோடவே எல்லாரும் ரொம்ப காயப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கணும்னா எப்படி நம்ம பதிலடி கொடுக்க போறோம்? இந்த மாநாடு தான். அது திருச்சியில் நடக்க போகுது. இந்த மாநாடு என்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த அந்த திருச்சி தான் இந்த மாநாடு நடக்க போகுது. எனக்கு நம்பிக்கை இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் மதிமுகங்கிற மாநாடுகள் எல்லா மாநாடும் சிறப்பான மாநாடுகள் தான். போன மதுரை மாநாட்டிலையும் யாரும் எதிர்பார்க்கலாம். நம்ம இயக்க நிர்வாகிகள் பல பேர் முகத்தில் இன்னைக்கு பார்த்தேன். மேடையில் நிர்வாகிகள் பத்தி அவ்வளவு ஒரு சந்தோஷம். நமக்குள்ள ஒரு அவநம்பிக்கை சமீப காலமாக வந்து அந்த அவநம்பிக்கை என்னன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தலைவருடைய உடல்நிலை. ஒரு அரசியல் ஒரு தொய்வு இருந்தது, அதை மறுக்க முடியாது. ஆனா அந்த மதுரை மாநாட்டில் அந்த கூட்டத்தை பார்த்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அத்தனை பேருக்கு ஒரு புதிய ஒரு நம்பிக்கை வந்தது. நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் அது புத்துணர்ச்சி வந்தது. இந்த திருச்சி மாநாடு பொறுத்த வரைக்கும் அந்த மதுரை மாநாடு விஞ்சுகிற அளவில் இந்த மாநாடு இருக்க போகுது. தலைவருக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு தலைவருக்கு நம்ம நம்பிக்கை கொடுக்கணும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஏமாற மாத்திரம் கிடையாது. இங்க இருக்கிற மேடையில் இருக்கிறவங்க உங்க மேல எல்லாரும் மேலே ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை நல்லா கொண்டு போயிடுவாங்க. தமிழ்நாட்டில் ரெண்டு மதிமுக வந்து யாரும் மறுக்க முடியாத ஒரு சக்தியா உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தலைவருக்கு வரும். நம்ம எல்லாருமே ஒரு நம்பிக்கை வரணும். நான் ஒருத்த மட்டும் செய்ய முடியாது. இதுல கூட்டு முயற்சி தேவை. ஒருவரோட நம்ம சேர்ந்தாங்க தேர்ந்தெடுக்க முடியும். அது மாதிரி இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருளாதாரம் சொன்ன மாதிரி நான் ஒருத்த மாத்திரம் இதுல உழைக்கிறது மாத்திரம் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து இதுல அவங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க கடந்து வந்த பாதை இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில நம்ம எனக்கு ஒரு 1000 மாலையை நீங்க போட நினைச்சீங்க. மாலைக்கு இன்னைக்கு மனசு இன்னைக்கு தற்செயல நீங்க மாலை போடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. மாலை போடும் போது நான் நினைச்சேன், நான் இந்த இயக்கத்துக்கு எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க. பல பேர் பல பொறுப்புகளோடு கிடையாது. பல தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அங்க நம்ம இயக்க மாநாடுடைய நிகழ்வுல அந்த சுவர் விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேர் அதுல பொறுப்புகளும் கிடையாது. சில பேர் பொறுப்பு கிடையாது. எந்த வித ஒரு இது இல்லாம அந்த இயக்கத்துடைய அந்த பெயரும் தலைவர் பெயரும் எழுதுறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு பல நேரங்கள் நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாநாடு ரொம்ப அதாவது இப்ப சமீப ஒரு சில மாதங்களாக நம்ம கட்சி மேல ஒரு கட்சி தலைமை மேல ஒரு அவதூறு பரப்பும் போது தூங்கிட்டு இருந்தவங்க ஒதுங்கிட்டு இருந்தவங்க பல பேர் இன்னைக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. அதுல நிறைய பாக்குறேன். நான் முகநூல்ல பதிவுகளா இருக்கட்டும், நம்ம அங்கங்க நான் பயணிக்கும் போதோ பழைய நண்பர்கள் பல பேர் நான் சந்திக்கிறேன். அது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது. இன்னைக்கு இந்த நிகழ்வுல நம்ம இயக்கத்துல சேர்ந்திருக்கிறாங்க. அமமுக இயக்கத்திலிருந்து நம்முடைய சகோதரர் திருவள்ளூர் மாவட்ட எல்லாபுரம் ஒன்றிய செயலாளர் சகோதரர் சுந்தர், திருநெல்வேலி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் சிவகுமார், ஒன்றிய செயலர் கார்த்திக் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட தோழர்கள் இன்னைக்கு நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறார். இதுக்கு இந்த இணைப்புக்கு உழைத்திட்ட நம்முடைய மாவட்ட செயலாளர் பூந்தமல்லி பாபுக்கு என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டுல இந்த சமீபத்தில் இந்த நிகழ்வுல வந்து பெரும்பாலும் மொத்தமே ஏற்கனவே ஒரு 7 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நீக்கிறவங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்க. அதை விட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் பொறுப்பேற்கவும் போனாங்க. அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா உங்க மாவட்டத்தில் கொஞ்சம் நிறைய பேர், அந்த 10 பேர்ல உங்க மாவட்டத்தில் அந்த மனக்குறை பாபுகளுக்கு இருந்தது. அதை நிறைவு செய்ய வேண்டியதான் இப்ப 5 பேர் கூட 50 பேர் கட்சியை சேர்த்திருக்கிறார். சேர்த்தது சும்மா போராட்டம் கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொறுப்புல இருக்கிறாங்க. அது முக்கியமாக பொறுத்த வரைக்கும் அதுல திருநெல்வேலி ஊராட்சி மன்ற தலைவர் திரு சுந்தர் அவர்கள் அதை நீங்க கவனிக்கிறீங்க. வேறுபட 50 பேர் ஒரு போட்டா உட்கார்ந்து பண்ணல. அவர் கட்சியில பொறுப்பு இருக்கிறவங்க ஒன்றிய செயலாளர் அந்த மாவட்ட 2 ஒன்றிய செயலாளர் வந்திருக்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்தவங்களுக்கு நான் சொல்றேன். நான் நல்வரவு, எனக்கு சந்தோஷம். ஒரு நல்ல ஒரு இயக்கத்தில் உன்னதமான இயக்கம், உன்னதமான தலைவருக்கு நீங்க வந்திருக்கீங்க. எந்த பிரதிபலன் நீங்க எதிர்பார்க்காத ஜனங்களுக்காண்டி உழைக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்கத்தை நீங்க சேர்ந்திருக்கிறீங்க. நீங்க
அதே மாதிரி நம்முடைய அன்பு சகோதரர் பீர் முகமது, ரொம்ப பேரை மறக்க மாட்டேன், சொல்ல தேவையில்லை. பீர் முகமது இளைஞர், அவர் வந்து சேர்ந்திருக்கிறார், ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இந்த சகோதரர்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்துல சேர்றது நோக்கம் என்னவா இருக்கும்? வைகோ நல்ல ஒரு தலைவர், ஒரு நல்ல இயக்கம், ஜனங்களுக்காண்டி பாடுபடுற ஒரு இயக்கம், நல்ல ஒரு இயக்கம். அவங்க கிட்ட நம்ம இங்க சேர்ந்த சுயமரியாதை இருக்கும். இந்த இந்த இயக்கத்துல சேர்ந்தானா தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்படாது. அதெல்லாம் முக்கியமான விஷயம். பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். 7 வருஷத்துக்கு அரசியல் பெறுவதற்கு முன்னாடி நான் இத்தனை பேர் வந்து தலைவர் இந்த இயக்கத்துல சேர்ந்திருக்காங்கன்னா தலைவருக்காண்டி சேர்ந்திருக்காங்க இருந்தது. அது உண்மைதான். அதை விட முக்கியமான காரணம், கடந்த 5 வருடம் என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சுயமரியாதை தன்மானம் இருக்கிற ஒரு இயக்கம் தான். அது ஒரே இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எந்த இயக்கத்தை நான் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா என்ன மரியாதை இருக்குங்கிறோ உங்க அரசியல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும். பல இயக்கங்களுக்கு அலுவலர்களுக்கு போகும்போது, பல இயக்க அங்க முன்னணி தலைவர்களை சந்திக்கும் பொழுது என்ன மரியாதை இருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஆனா நம்ம இயக்கத்துல எல்லாரும் ஒரு குடும்பம் தான். மதிமுக ஒரு குடும்பம். இதுல எல்லாரும் சமம். ஜாதி, ஏழை, பணக்கார எதுவுமே கிடையாது. எல்லாரும் இங்க சகாக்கள் தான் இந்த இயக்கத்துல இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்றேன். நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். நான் அண்ணா, ஐயா அங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது சொல்றேன். நான் தோழர்கள், சகாக்கள் அழகா பயன்படுத்த சொல்றேன். நான் 70 வயசுக்காரர் 30 வயசுக்காரர் பார்த்து அண்ணான்னு சொல்றதோ ஐயான்னு சொல்றதோ என்ன எப்படி சரியா வரும்? அது எப்படி இருக்கும்? அது திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் அடிப்படையே தன்மானமோ சுயமரியாதை தான். இது யார் எனக்கு சொல்லிக் கொடுக்கல? பொருளாதாரோ அமைச்சர்களோ இந்த தலைவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. இது இயற்கை மனசுக்குள்ள வந்தது. கடந்த 4 ஆண்டு என்னுடைய அரசியல் பணிகளை கற்றுக்கிட்டு இந்த அடிப்படை, இந்த குணங்கள் ஒவ்வொரு இயக்கத்திற்கு ஒவ்வொரு தோழருக்கு இருக்கணும். நம்ம எதை எதிர்பார்த்து வந்தோம் இந்த இயக்கத்துக்கு? தன்மானம், சுயமரியாதை. திருச்சியில் இருந்த செயல்வர கூட்டத்தில் நம்முடைய சசிகுமார், நம்முடைய இளைஞரணி செயலாளர் ஆசி தம்பி 2 பேருமே சொல்லும் பொழுது எங்களுக்கு இந்த மாதிரி இந்த இயக்கத்துல மாநில செயலர் இந்த மிகப்பெரிய பொறுப்புக்கு தலைவர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அது தலைவர் கொடுத்த பிக்சர் சொல்லும் போது எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் பேசும்போது சொன்ன நானு, என்ன எப்படி பேசிட்டீங்க? அது மற்ற இயக்கங்கள் இருக்கலாம், நம்ம இயக்கங்கள் அப்படி கிடையாது. அவரையும் எப்படி துரோகிக்கோ வைகோக்கு மகனோ அதே மாதிரி சசிகுமாரோ ஆசிர் தம்பியோட மகன்களாக பார்த்திருப்பார். தந்தையோட மகனுக்கு எப்படி பிச்சை பண்ண முடியும்? அந்த 2 பேரும் சரி நல்ல பிள்ளைகள், கொள்கைவாதிகள், நம்ம இயக்கத்து குடும்பத்தில் இருந்த பிள்ளைகள். இவங்க அடுத்து இயக்கத்துக்கு நல்லா செயல்படுவாங்க, இயக்கத்துக்கு வலு சேர்ப்பாங்க. அந்த நம்பிக்கை நடைபெறலாம் அந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இனிமே இந்த போன்ற வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு பொறுத்த கிடையாது, இயக்கத்துக்கு அத்தனை பேருக்கும் எந்த ஒரு மனப்பான்மையா எனக்கு இயக்கத்தில் நீங்க ஆரம்பத்துல இருந்து எங்கிட்ட பலவிட அந்த இயக்க தொடருக்கு எல்லாருக்கும் தெரியும். எந்த பொறுப்பு இல்லாத ஒரு தொண்டரும் சரி, முக்கிய பொறுப்பில் இருக்க மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக செயலர் எல்லாருக்கும் நான் எப்படி பழகுன்னு தெரியும். உங்களுக்கு கோவப்படுவேன். அது என்னோட அப்பா கிட்ட இருந்து வந்த குணாதிசயம். கோவப்படும். அதே நேரத்தில் வந்து உண்மையில மனசுக்குள்ள கபடம் இருக்காது, கபடம் கள்ளம் இருக்காது, சூழ் இருக்காது. கட்சிக்கார நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், கட்சிக்கார குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் 7 இடத்துல மண்டல செயல்கள் கூட்டத்தில் நடத்தணும். கட்சிக்கார அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. நம்ம காசு கொடுத்து அந்த கூட்டத்தை கூட்டுமா 7 இடத்துலயும் பல்லாயிரக்கணக்கான கட்சி தலைவர் கலந்துகிட்டாங்க. அந்த 7 மண்டல செயலர் கூட்டத்தில் எனக்கே ஆச்சரியம். ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ கூட்டம் நடக்கும் போது நம்முடைய இயக்கத்தினுடைய சிரமப்பட்டு நடத்துறாங்க. மாவட்ட செயலாளர்கள் பல சிரமத்துக்குள்ள நடத்துறாங்க. அது முடிஞ்ச பிறகு தலைவர் அறிவிக்கிறார். மறுபடியும் தலைவர் நானே ஒரு டூர் போறேன் அப்படின்னு சொல்றாரு. பொருளாதாரத்துக்கு தெரியும், அமைச்சரவைக்கு தெரியும் எவ்வளவு நான் சிரமப்பட்டேன். இப்பதான் 7 மண்டல செயல்கள் கூட்டம் நடத்தி இருக்கிறோம். அடுத்து 25 நாட்கள்ல மாநாடு நடத்த போறோம். நமக்கு பொருளாதார ரீதியை பொறுத்திருக்க சிரமப்படுவாங்க, இயக்க தோழர்கள் சிரமப்படுவாங்க. அவங்க அந்த கை காசை போட்டு செஞ்ச கூட்டங்கள் வச்சிருக்க பிடிவாதமா எப்பயுமே தலைவருடைய பிடிவாதம் கூட உங்க எல்லாருக்கும் தெரியும். நினைச்சதும் சாதிப்பாரு. அதனால 8 இடங்களில் கூட்டத்தை நடத்தியே தீர்வுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை நடத்தினார். அதுவே எங்களுக்கு எழுச்சியா நடந்தது. சமீபத்தில் நம்ம சென்னை மண்டலத்துல இப்ப அந்த 10 வருஷத்துக்குள்ள இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க முடியாது. நம்ம திருவான்மையூர்ல அவ்வளவு சிறப்பான ஒரு கூட்டம் நம்முடைய மாவட்ட செயலாளர் கலவ குமார் ஏற்படுத்தியிருந்தார். அதனால என்னன்னா
அந்த எனக்கு முக்கியமா என்னன்னா இந்த இயக்கம், அதாவது இன்னொரு சொல்ல வரேன் நான், அடுத்த நம்பிக்கை, அடுத்த தலைவர், அதுக்கு எனக்கு என்னைக்கும் உடன்பாடு கிடையாது. இந்த முதன்மை செயலர் மிக உயர்ந்த ஒரு பதவி. இந்த பதவியை வச்சுக்கிட்டு இந்த இயக்கத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு வர நினைக்கிறாங்க. அதே வேளையில யாரு வேணும் தலைவர் ஆகணும். அது என்ன தலைவரின் மகன்? அது கிடையாது. வாரிசு அரசியல் நம்ம அது ஒரு முக்கியமான நம்ம மேல எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு. ஆனால் அதுக்காக நான் சொல்லலாம். ஆனா எனக்கு பொறுத்து என் மனசாட்சிக்கு நான் எப்படி என்ன சொல்றேன், அண்ணன் தம்பி சகாக்கள்ங்கிறத அந்த அதுபடிதான் நம்மளுடைய இயக்கத்தை நடத்தும். அதே வேலையில பொறுத்த வரைக்கும் தலைமை பொறுப்புக்கு ஒரு யார் வேணும் வரணும். அப்படிப்பட்ட ஒரு நான் உருவாக்க நினைக்கிறேன். எவ்வளவு தம்பிமார் இருக்கிறாங்க, கட்சியில் இருக்கிறாங்க, கட்சியில் அடுத்த கட்சிக்கு வர போவாங்க, நீ நிறைய வருவாங்க. இந்த கட்சிக்கு அடுத்த புதிய வரவுகள், புதிய இளைஞர்கள் நிறைய வரவுகள் கண்டிப்பா வருவாங்க, நம்பிக்கை. அடுத்து இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த கட்சி உத்வேகத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் டெல்லியில கடந்துகிட்ட அந்த எஸ்ஐஆர் அந்த ஆர்ப்பாட்டத்துல, இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அந்த ஆர்ப்பாட்டத்தில் முதல் கைது இருக்காங்க டெல்லியில தான். நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அன்புச்செல்வர் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்துல பிரிவென்டிவ் அரெஸ்ட்ல கூட்டு போனாங்க. நான் 13 போட்டிருந்தேன் என்னுடைய முதல் கைது. ஆனால் இது இறுதி கைது கிடையாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். நான் பல நேரங்களில் நம்ம தோழர்கள் சொல்றேன், நிறைய புத்தகங்கள் முன்னாடி படிப்பேன், 7 வருஷத்துக்கு நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ஆனா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் அது படிக்கிறதுக்கு உண்டான நேரம் கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு நேரம் வரும். போராட்ட அரசியல், யுத்த அரசியல், கைது அரசியல், அது ஒரு வரலாம் போகும். நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன். இயக்கத்தை தயார்படுத்துவது மட்டும் மாறிவிட்டது. அந்த போராட்டத்துக்கு யுத்த அரசியல் கலந்த ஒரு இயக்கம் தான் திமுக. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொன்னாங்க, இது அவர் எல்கேஜி கத்துக்கிட்டு, அதான் நான் 7 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன். 7 வருஷம் அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதான் சொல்றேன். இன்னைக்கு காலையில கூட ஒரு பேட்டி, முக்கியமான ஒரு சோசியல் மீடியா சேனலுக்கு 1.5 மணி நேரம் பேட்டி, அங்கேயே அதே தான் சொன்னேன். நான் அவருக்கு அரசியல் கத்துக்குட்டி தான். நிறைய நான் என்னுடைய தன்மைகளை வளர்த்துக்கணும். ஆனா ஒரு கத்துக்குட்டியா இருந்துட்டு இவ்வளவு செய்ய முடியும் போது அப்போ அந்த நம்பிக்கை கண்டிப்பா தமிழ் எல்லாமே மாறிடுச்சு. அந்த இறுதி போறதுக்கு அப்புறம் அங்க இலங்கையில எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு அந்த இருக்கிறாங்க ஈழத்தமிழர்களுக்கு அவங்களுக்கு அடிப்படை உரிமை இன்னைக்கு மறுக்கப்பட்டிருக்கு. புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனாதிபதி என்ன சொன்னாரு, எல்லாமே சொன்னார், புதிய நம்பிக்கையை உருவாக்கினார். அதன் அடிப்படையில் இலங்கையிலே முதல் முறையாக அங்க இருக்க ஈழத்தமிழர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்க இருக்கிற தமிழ் கட்சிகளை தோத்தாங்க. அவங்களுக்கு வாக்குப்படாம இந்த இலங்கை இந்த அரசு இந்த கட்சிக்கு இயக்கத்துக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அங்க இலங்கை வரலாறுல ஒரு சிங்களவாத ஒரு இயக்கத்துக்கு முதல் முறையாக அங்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் ஆதரிச்சாங்க. ஆனா அந்த நம்பிக்கை வீண் போச்சு. இப்போ மறுபடியும் சமீபத்தில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் மறுபடியும் அங்க இருக்கிற தமிழ் இயக்கங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற காலச்சொல்லி மாறிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் மாறி இருக்கு. நமக்கு இன்னைக்கு சோசியல் மீடியா அரசியல் தான். இன்னைக்கு முன்னாடி ஒரு காலத்துல பேப்பரை படிச்சாங்க, அதுக்கப்புறம் டிவியை பார்த்து செய்திகளை பார்த்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் கலந்துட்டு இன்னைக்கு செல்போன்ல தான் செய்திகளை பார்க்கறாங்க. இன்னைக்கு அரசியல் நடக்கிற இதே வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நமக்கு கம்யூனிஸ்ட் பொதுவான இயக்கங்களோட அவங்களோட அரசியல் யுக்திகளை இன்னைக்கு மாத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம அது வேற, அது சில பேர் அது கார்பரேட் அரசியல் சொல்றாங்க. கார்பரேட் அரசியல் பொறுத்த வரைக்கும் அது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது நம்ம செய்யலனா கார்பரேட் அரசியல் சொல்றதை விட இந்த மாதிரி யுக்திகளை கையாளுறது, சோசியல் மீடியா இது பண்றது, அதுக்கு நம்ம செலவு பண்றது, அதே மாதிரி சில இன்னைக்கு இன்ஃபுளுசர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் இருக்கிறதுல 50,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. முன்னாடி ஒரு நல்ல பேச்சாளர் ஈடுபடுத்தி அவர் ஊர்வலம் அனுப்புவாங்க. இப்போ ஒரு இன்ஃபுளுசர் இருப்பான், அவனுக்கு 50,000 1 லட்சம் ரூபாய் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க சோசியல் மீடியால. அவர்கிட்ட சில பேர் நேர்மையான ஆட்கள் அது இருக்கிறாங்க, மறுக்க முடியாது. சில நேர்மையான நல்ல கருத்துக்களை சொல்ற இன்ஃபுளுசர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அது சில பேர் பணத்தை வாங்கிட்டு அவங்க ஒரு அரசியல் இயக்கங்கள் கிட்ட அவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு செஞ்சுட்டு அவங்க சார்ந்த சில கருத்துக்களை பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி பல்வேறு இது இன்னைக்கு அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள்கிட்ட எப்படி நம்ம நம்பிக்கை பெறது, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட எப்படி நம்ம நம்பிக்கை பெறது, அதுதான் நம்ம யோசிக்கணும். அதுக்கேற்ற சில அரசியல் யுக்திகளை நம்ம மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. We are going through a transition phase. Transition phase ஒரு மாற்றம். அரசியலே அது மாறி இருக்கு, இயக்கங்களே மாற்றி இருக்கிறாங்க. நம்ம இயக்கம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். மாறணும், கண்டிப்பா சில விஷயங்கள் நம்ம மாறி ஆகணும். அந்த வெற்றிங்கிற இலக்கை நம்ம அடையணும்னா சில யுக்திகளை மாற்றணும்.
எனக்கு பொறுத்தவரைக்கும் என்ன, இன்னைக்கு அன்பு சகோதரர் கோபிக்கு நான் 1000 மாலையை நான் போட்டேன். சிறந்த மாணவர் ஒரு நிர்வாகி அந்த மாலையை போட்டேன். கோபி மாதிரி நீங்க உடைக்க சொல்றேன். என்ன தலைவர் வந்து பொருளாதாரம் என்ன சொன்னார், நான் என்ன உதாரணம் இருக்க வேண்டாம். கோபி மாதிரி நீங்க உடைங்க. நீங்க பொருளாதாரத்துல பெரிய ஒரு ரொம்ப வசதி கிடையாது. நல்ல ஒரு வேலையில இருந்தா அது வேலையும் போச்சு. சமீபத்துல மறுபடியும் ஒரு வேலை கிடைச்சிருக்கு. எஞ்சிய நேரம் 24 மணி நேரம் அந்த வேலைக்கு போன மத்த நேரம் எல்லாம் கட்சி தலைவருக்கு கட்சி. இதுதான் வேற எந்த சிந்தனையும் கோபிக்கு கிடையாது. இது போன்ற இளைஞர்கள் பல இளைஞர்கள் நம்ம கட்சியில் இருக்கிறாங்க. இந்த கட்சியோட எதிர்காலம் கோபி போன்ற இளைஞர்கள் நம்பினார். அப்படிதான் சொல்லுவேன். அடுத்து இருக்கிறதா பல மாற்றங்களை நான் கொண்டு வர நினைக்கிறேன். பல மாற்றங்கள் கொண்டு வர நினைக்கிறேன். மாற்றங்கள் இந்த மாதிரி கோபி போன்ற இயக்கத்துக்கு பொறுப்புகள் வந்து இயக்க சிறப்பாக இனி அந்த பகுதியில் எழுச்சி பெற்றிருக்கு. நம்ம பாரத் ராஜேந்திரா இருக்கட்டும், நம்ம லோகமா இருக்கட்டும், இன்னைக்கு புதிய எழுச்சி இந்த அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு கடந்த ஒரு 7-8 வருஷம் ஒரு தொய்வு நிலையில் கட்சி இருந்தது. ஆனா கடந்த ஒரு 4-5 வருஷத்துல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த இயக்கத்துக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. நம்ம நிர்வாகிகளுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. தொண்டருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற விதத்துல நம்ம எல்லாரும் நடந்து கொள்ளணுமோ. இப்ப சமீபத்துல சில விஷயங்கள் 2 விஷயம் தான் சொல்லி முடிச்சிருந்தாங்க. கிஷோர் சார் அவருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்ல தேவையில்லை. என்ன சூழ்நிலையில அந்த தம்பி வந்து அங்க ரஷ்யால இன்னைக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மரணம் தான். அவங்க பெற்றோர்கிட்ட தகவல்கள் வருது. முந்தா நாள் இரவு கூட அவனுடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அமைச்சிருக்கான். விலங்கு போட்டு அவனை மாட்டி இருக்கிற மாதிரியும், அடுத்து 1 மணி நேரத்துல அவங்களை சுற்றுற மாதிரியும், அந்த தளபதி அவனை மிரட்டின மாதிரியும் ஒரு அதிர்ச்சி தகவல் முந்தா நாள் இரவு டெல்லியில இருந்து வந்தவொடனே எனக்கு இப்ப என்ன செய்ய முடியும்னு சொன்னே. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. இருந்தாலும் இமெயில்ல மின்னஞ்சல்ல ஒரு இமீடியட்டா அவன் போட்டோவை போட்டு இந்த போட்டோவை போட்டிருக்கிறோம், இது கைவிலங்குல இது பண்ணிருக்கிறாங்க, அடுத்து எப்ப வேணா அவனை சுட்டு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் சரி, ஃபாரின் செக்ரட்டரி வெளியுறவுத்துறை செயலர் அவருக்கும் சரி, அவர் அலுவலகத்துக்கும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க பெற்றோருக்கு நாங்க ஆசுவாசப்படுத்துறோம். அவரு அது மாதிரி கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது. கிஷோர் சரவணன் மாதிரி 100 கிடையாது, 1000 இந்திய இளைஞர்கள் இங்க மாட்டிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 3 நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி நான் இந்த முயற்சியில ஈடுபட்டு தெரிஞ்ச பிறகு மீடியாக்கள் மூலியம் ஊடகங்கள் மூலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 100கணக்கான பெற்றோர்கள் இந்த துரோகிக்கு தொடர்பு கொண்டிருக்கிறாங்க. இந்த கடந்த 2-3 வாரங்கள் பிரதமர் மோடி 2 நாட்கள் முன்னாடி அலுவலகத்தில் சந்திக்கும் பொழுது நான் வெளியில மீடியாக்களை சொல்லல. நான் அவர்கிட்ட சொல்லும்போது சொன்ன நானு இது 100 நினைச்சிட்டு இருந்தோம். பஞ்சாப் மாநிலத்தில் மத்தான 100 இளைஞர்கள் அங்க மாட்டிருக்கிறாங்க. பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா பல மாநிலங்கள் 100கணக்கான இளைஞர்கள் அங்க மாட்டிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ரொம்ப சீரியஸா இருக்க வேண்டிய விஷயம். அது நீங்க ரஷ்யா அரசாங்கத்தை ஒப்பந்தம் போட்டிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. ஆனா ரஷ்யா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதை கௌரவிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா சந்தேகம் தான் சொல்லிட்டு அவங்க மறைமுகமா அந்த ஏஜென்ட்கள் மூலியமா அவங்க இந்த மாதிரி ஆட்களை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்க தமிழ்நாட்டை சார்ந்த புதுக்கோட்டையை சார்ந்த வீரபாண்டி என்ற ஒரு இளைஞர், பாவம் வசதி இல்லாத ஒரு குடும்பத்து பையன், அவன் 2,30,000 ரூபாய் பணத்தை கட்டி அங்க ரஷ்யால கொரியர் கம்பெனில வேலைக்கு சேரன்னு சொல்லி பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. கடனை வாங்கி 2-3 வட்டி 4 வட்டி கடனை வாங்கி அவங்க அந்த பணத்தை கொடுத்திருக்கிறாங்க. வேலை கிடைச்சுன்னு சொல்லிட்டு இவன் அங்க டெல்லிக்கு வந்து கூப்பிட்டு வச்சு மாச கணக்கில் அங்க டிக்கெட் போட்டுருவோம், இந்தா வந்துடும் அந்த வந்துடும் அலக்கழிச்சு ஒரு காலகட்டத்தில் என்னன்னா அவனுக்கு வந்து அங்க ஊர்ல வேற அவங்க கடன் அந்த வட்டியை கட்டணும். கடுமையான அந்த மனச்சுமையில அந்த ஒரு இதுல வந்து அந்த பையன் மாரடை போனாலும் 10 நாள் மணி டெல்லியில இருந்தான். புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜபாடி. இது திருச்சி எடிஷன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அதுல நாளேடுல வருது. இதை பார்த்த உடனே செய்தியை பார்த்தோம்னா அதையுமே அன்னைக்கு பிரதம மந்திரி பார்க்கும்போது நான் அதையும் காமிச்சு இது தொடருது, இந்த அவலநிலை தொடருது ராஜபாண்டிங்கிறது இதே விஷயம் தான். இதே மாதிரி கொரியர் கம்பெனிகள் 70,000 மாசம் சம்பளம் கொடுக்கறதா பஞ்சாபை சேர்ந்த சரப்ஜித் சிங் என்ற அந்த இளைஞரை கொண்டு போய் அங்க ரஷ்யா கூட்டு போயிருக்கிறார். அவரோட 18 பேர் போய் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த 18 பேர் 2 பேர் இறந்துட்டாங்க, மீதி 16 பேர் இந்திய அரசாங்கம் காப்பாற்றி கொண்டு வந்தது. அந்த சரப்ஜித் சிங் என்னுடைய டெல்லி அலுவலகத்துக்கு வந்து இங்க சந்திச்சு பேசினார். அப்ப 14 குடும்பத்தை இது மாதிரி பாதிக்கப்பட்ட 14 குடும்பத்தை சார்ந்த உறவுகள் இருந்துட்டு பேசும்போது 15வது நபரா இந்த சரப்ஜித் சிங் கூட இருந்தார். சரப்ஜித் சிங் கிட்ட கேட்கிற எப்படி சூழ்நிலை அங்க போய் ரஷ்யாவுக்கு சிக்கிறீங்க சொல்லும் போது
ரூபாய் எங்களுக்கு கொரியர் கம்பெனில வேலை, அதாவது லோடிங் அன்லோடிங் இது வேலை எங்களுக்குன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. ரஷ்யா மொழியில அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட வச்சாங்க. போட வச்சு அந்த ஒரு இந்திய டிரான்ஸ்லேட்டர் ஒரு மொழிபெயர்ப்பாளரை வச்சு தப்பான விஷயங்களை சொல்லி எங்களை கையெழுத்து போட வச்சு 4வது நாள் எங்களுக்கு கையில துப்பாக்கியும் குண்டையும் கொடுத்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து 10வது நாள்ல எங்களை அங்க போருக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் 5 மாசம் அங்க போராடி இருக்கிறார், போர்ல இருந்திருக்கிறார். போர்ல ஈடுபட்டு அந்த வீடியோக்கள் காமிக்கிறாங்க. அந்த 14 குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் வீடியோக்கள் காமிக்கிறாங்க. அவருடைய மகன்கள் அனுப்பிச்சிருக்கிற அந்த வீடியோக்கள் பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு வீடியோல பாத்தீங்கன்னா 50 பேர் 100 பேரும் இந்தியர்கள் அதுல இருக்கிறாங்க, அந்த வீடியோல இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு அன்னைக்கு பிரதமருக்கு சொன்னாரு 100 கிடையாது 1000 பேர் நம்ம இளைஞர்கள் அங்க மாட்டி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு 2 பசங்க நம்ம வீட்டு பிள்ளைகளா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், விபத்துல நடக்கிற மரணம் சங்கடத்தை உருவாக்கும், நோயில வர்ற மரணம் சங்கடத்தை உருவாக்கும். ஆனா அவன் நல்லா இருக்கான், இன்னைக்கு இரவு 1000மோ நாளைக்குதான் 1000மோ சொல்லிட்டு ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு இங்க பெற்றோர் இருக்குங்க, மேலையில இருக்கிறீங்க, எவ்வளவு அந்த மன துயரம், அந்த சங்கடங்கிறது இறந்தவங்க கிடையாது, உயிரோடு இருக்கிறவரை காப்பாற்ற முடியலையே சொல்றோம். அந்த மன துயரம் எவ்வளவு பேருக்கு வந்தது. மகாராஷ்டிரா வந்து பூனே இருந்த ஒரு சகோதரி இருக்கா, அந்த அலைபேசியில கூப்பிடுறா. இன்னைக்கு ரக்ஷாபந்தன் இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு வயசு 21, எனக்கு வயசு 18 வயசு. அடுத்த வருஷம் ரக்ஷாபந்தன் வச்சு எங்க அண்ணனை கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னா அவன் அண்ணன் கையில என்னுடைய ரக்ஷாபந்தனை கட்டுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கொடுங்க சொல்லிட்டு அந்த சகோதரி கல்லோர்த்த குரல் அழுதுகிட்டே என்கிட்ட பேசும்போது என் கண்ணுல தண்ணீர் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு கூடுதல் வேகம் தான். ஒரு மனுவை கொடுத்து நிக்கிறவங்க கிடையாது, நான் வாய்ப்பு இல்லையா. எப்படியாவது கிஷோர் உட்பட இந்த ஆயிரக்கணக்கான இந்திய இளைஞர்களை பத்திரமா கூட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் நான் அன்னைக்கு பிரதமர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், நீங்க ஏற்கனவே இங்க கொடுத்திருக்கிறீங்க, அவருடைய செயலாளர் வர சொல்லி இந்த எம்பி நம்மளுடைய துறைமுக எம்பி யாருக்கே கொடுத்திருக்கிறார். இத நம்ம ஜெய்சங்கர்ஜி அங்க ரஷ்யாவில் இருக்கிறாரு, இங்க இந்த இதையும் நீங்க நினைவு கூறுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள் இந்து நாளேடுல முதல் பக்கத்துல புட்டினோ, நம்ம ரஷ்ய அதிபர் புட்டினோ, நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திக்கிற ஒரு போட்டோ போட்டு செய்தி வருது. அந்த செய்தியில வந்து 2 விஷயங்கள் நாங்க பேசிக்கிட்டோம். முதல் விஷயம் வந்து நம்ம இந்தியாவும் ரஷ்யாவுக்கு இருக்கிற வர்த்தகம் பத்தி நாங்க பேசிக்கிட்டோம். அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், டாரிஃப் எல்லாம் போட்டிருக்கிறாங்க, அதை பத்தி பேச. 2வது விஷயம் நாங்க பேசுறது ரஷ்யா அந்த உக்ரைன் போர்ல சிக்கிற அந்த பல நூற்றுக்கணக்கான அந்த இந்தியர்களும் நாங்க பத்திரமா கொண்டு இந்தியா கொண்டு சேர்க்கறதுக்கு அந்த முயற்சியை பத்தி நாங்க பேசணும்னு சொல்லிட்டு இந்து நாளிதழ் வந்து கிஷோர் சரவணன் மீண்டு வரணும். ஆனா இதுல வந்து என்னன்னா என் மனசாட்சிக்கு நானுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. எனக்கு கிஷோர் சரவணன் மாத்திரம் கிடையாது, இந்த ஆயிரக்கணக்கான நம்ம இந்திய இளைஞர்கள் அவங்களை பத்திரமா மீட்டு வருவதில்ல எனக்கும் அதுல என்னோட பங்கு நான் செஞ்சிருக்கிறேன். என் பங்கு கிடையாது, மறுமொழி திமுக அவருடைய பங்கு. இதுதான் இதுல வந்து இதுல என்ன அரசியல் இருக்கு அதுல சொல்றாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, பேரை கூட நான் சொல்றது கிடையாது, அதுக்கு கூட தகுதி இல்லாம போயிட்டு வந்தாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, பேரை கூட நான் சொல்றது கிடையாது, அந்த தகுதி கூட கிடையாது ஆளுக்கு. உடனே சாரியை சொல்லுவாங்க, கேடுகட்ட மனிதர்கள். நான் அந்த கையெழுத்து இயக்கம் நடத்தும் போது 68 எம்பிகள் 68 நாடாளுமன்ற எம்பிகள் கிட்ட அந்த மனுவில கையெழுத்து வாங்கி பிரதமர்கிட்ட கொடுக்கிறேன். அதுல 68 பேர்ல 5 பேர் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர், மீது 63 பேர் நம்ம எதிர்கட்சி எம்பிகள். 15 இயக்கங்கள், இந்தியா நாட்டில் இருக்கிற 15 இயக்கங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க. அவர் சொல்றாரு, அதுல பாஜக எதிராக நான் அடிச்சிட்டேன், நான் ஒரு கள்ள உறவு வச்சிருக்கேன், அப்படி ஏதோ பேட்டி சொல்றாரு. நான் எதுக்கு இதுல அவங்க பாஜக உறுப்பினர்கிட்ட கையெழுத்து வாங்குறேன்னா, இதுல அரசியல் கிடையாது, எதிர்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சி கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த மரணத்துக்கு போராடிட்டு இருக்காங்க இந்த பசங்க, அவங்க நினைச்சு ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்காங்க இந்த பெற்றோர்கள். அவங்களோட கண்களை துடைக்கிற, அவங்க கண்கள் வர கண்ணீரை துடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் பாக்குறேனே தவிர இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி அரசியல் எதுவுமே கிடையாது. மனசுல இருந்தது. ஆனா இதையும் போய் அரசியல் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கும் போது எனக்கு உண்மையில அதுதான் என்னுடைய அந்த ஒரு இது அவர் தாண்டும் பொழுது எனக்கு இவ்வளவு ஒரு மோசம் தான், ஆனா இவ்வளவு மோசமா அப்படிங்கிறது எனக்கு வந்து இப்போ முந்தாள் 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி நம்ம தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்கநாதசாமி கோவில், அதுக்கு வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஸ்டேட்டஸ்.
அந்த பாரம்பரியமான அந்த அந்த உலக பாரம்பரிய அந்த அந்த இது வந்து அது கொடுக்கறதுக்காண்டி கிட்டத்தட்ட 10-15 வருஷம் கோரிக்கை இது. அதுக்கு வந்து என்னன்னா அந்த தொகுதி மக்களுடைய கோரிக்கை. அது மாத்திரம் இல்லாம இவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருன்னா, அது வந்து மாநில அரசு கட்டுப்பாட்டை விட்டு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி இவர் கூட்டில இருந்துகிட்டு இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார். கொஞ்சம் மூட இருக்கணும். யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஸ்டேட்டஸ் வந்து எதுக்கு கொடுக்கறாங்கன்னா, அந்த கட்டிடமோ அந்த இடத்துடைய அதோடைய தன்மை, அதோடைய வரலாறு, பாரம்பரியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதை வச்சுதான் அவங்க அந்த இதை கொடுக்கறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கா, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கா, யார் நிர்வாகத்தில் இருக்கிறது இதே கிடையாது. அது கிடைக்கிறது பெரிய விஷயம். நான் கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் போகும்போது அவர் சொல்றாரு, எல்லாம் பார்த்துட்டு அது நம்மளோட கோயிலுடைய பெருமையெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது சொல்றாரு, ஏற்கனவே நான் சொல்றேன் 2014 இதை பரிசீலிச்சிருக்கிறாங்க. ஆனா 10-11 வருஷம் ஆயிடுச்சு. இனி அது கொண்டு போய் சொல்லும் போது இல்ல இதுல கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, இந்தியா ஃபுல்லா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. ஆனா நீங்க சொன்னதுக்காண்டி நான் 2020 இந்த பேரை நான் வைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டே சொல்றேன் நான், நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொறுத்தவரைக்கும் அவருக்கு அதே ஊர் தான், திருச்சியில வளர்ந்தவங்க, அவங்ககிட்டயே நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அதனால அம்மையார் கிட்ட போக இதுக்காண்டி நான் போகல. திருச்சியில வந்து உலர் துறைமுகம் டிரை போர்ட்ங்கிறது இப்ப கண்டெய்னர் எல்லாம் அனுப்புறாங்க, ஏற்றுமதி அனுப்புறாங்க இல்லையா. இப்ப திருச்சி பகுதியில் இருக்க எல்லாத்தையும் என்ன இங்க அனுப்புறாங்கன்னா, தூத்துக்குடிக்கு அனுப்புறாங்க, சென்னைக்கு அனுப்புறாங்க, கொச்சினுக்கு அனுப்புறாங்க. அப்ப அங்கேயே அப்ப என்னன்னா இந்த கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த துறைமுக நடக்கிறது கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. இதுக்கு புறச்செலவு நேர அது உங்களுக்கு நிறைய அது இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு கண்டெய்னர் டெர்மினல் கொண்டு வந்துட்டாங்கன்னா அங்கேயே அந்த கஸ்டம்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருவாங்க. இப்படி ஒரு ட்ரை போர்ட் உருவாக்கணும்னா திருச்சியில வந்து ஏற்றுமதி அந்த தொழில்கள் வந்து நிறைய கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிற்சாலைகள் கூடும் பொழுது வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு. இது எங்க திருப்பூர்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க, திருப்பூர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கோவை, திருப்பூர், நீங்க கரூர் எல்லாம் வந்து அங்க இருக்கிற உலர் துறைமுகத்தை தான் பயன்படுத்துறாங்க. திருச்சியில இது ஆரம்பிச்சா திருச்சியுடைய வளர்ச்சிக்கு இது பெருசா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது வந்து கிட்ட 4 அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், 4வது நிதி அமைச்சகம், 4 ஓகே பண்ணதான் அந்த டிரை போர்ட் நம்ம கொண்டு வர முடியும். 3 அமைச்சர்கள் சந்திச்சு அவங்க ரொம்ப பாசிட்டிவா நல்ல விஷயத்தை யாருமே இதை கொண்டு வரல, நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆனா நிதியமைச்சகம் இதுக்கு ஓகே கொடுத்தாதான் நாங்க இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிதியமைச்சர்கிட்ட போகும்போது அந்த திருச்சிக்கு டிரை போர்ட் கொண்டு வர சொல்லி கிட்டத்தட்ட 12 வருஷ கோரிக்கை திருச்சி மக்களுடைய, அங்க இருக்கிற தொழிலதிபர்கள், ஏற்றுமதி நிறுவனங்களுடைய 12 வருஷ கோரிக்கை நான் கொண்டு போகும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இது நல்ல விஷயம், நீங்க மத்த அமைச்சர்கள் பார்த்துட்டு மத்த 3 அமைச்சகத்துக்கு நான் பார்த்துட்டு அவங்க எல்லாம் உங்களை தான் சொல்றாங்க, நீங்க அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்துடும், தமிழ்நாட்டுக்கு இடம் கொடுப்பாங்க, கண்டிப்பா இடம் கொடுப்பாங்க, நம்முடைய முதலமைச்சர் அதுக்குண்டானதை அவங்க நிறைவேற்றுவாரு, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் அதை கொடுத்துட்டு அடுத்ததா இந்த ஸ்ரீரங்கநாதர் இதை வந்து நான் கொடுத்துறேன், நம்ம கலாச்சாரத்துறை அமைச்சருக்கு இது கொடுத்திருக்கிறேன். இப்படி சொன்னாலும் அது என்ன 2027 2027 பாத்துக்கலாமே சொல்லிட்டு அம்மையார் சொல்றாங்க. இதுல என்னன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஸ்டேட்டஸ் கிடைச்சதுன்னா முதல் வந்து என்னன்னா நீங்க உலக சுற்றுலா அந்த வரைபடத்துல ஸ்ரீரங்க இடைபெறும் உங்களுக்கு. 2வது விஷயம் என்னன்னா அந்த கோயில் பொறுத்தவரைக்கும் சுற்றுலா பயணிகள் இந்துக்கள் மட்டும் கிடையாது, நீங்க உலகத்துல அத்தனை சுற்றுலா பயணிகளும் அப்படி கூட கிட்டத்தட்ட 2000 வருஷம் கோயிலா எப்படி தஞ்சை பெரியவர்களுக்கு அந்த இது மாதிரி இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுற்றுலா பயணிகள் நிறைய வரும்போது அங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற தொழிலா இருக்கட்டும், அண்ணாடங்கட்சிகள், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்வாதாரம் உயருங்கிறதா என்னுடைய கருத்து இருந்தது. அதுக்கப்புறம் யுனெஸ்கோடைய நிதி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அப்படி வரும்போது உங்களுக்கு நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் நம்முடைய இந்து அறநிலையத்துறை கிட்ட தான் இருக்க போகுது, அது ஒன்றிய அரசு கிட்ட போக போகுது. எப்போ எப்படி அதுக்கு ஒரே உதாரணம் நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில், 2 கோயிலை பொறுத்த வரைக்கும் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட் ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அன்றாட நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலையத்துறை தான். அந்த மெயின்டெனன்ஸ் மாத்திரம் தான் அவங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எடுத்துக்கிறாங்க. இது நிர்வாகத்துல வந்து மாற்றம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சுதான் இந்த மனுவை நான் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம நாட்டில் ஏதாவது செய்வாங்க, நல்லது செய்ய போய் இதுல ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா யோசிச்சுக்கோங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு முயற்சி இருக்கும் போது அதை அரசியலாக்குற இந்த கரிசனைகள் நாளைக்கு இப்படி ஒரு விஷயத்தையும் பண்ணுவாங்களே அப்படின்னு. அதனால எல்லாத்தையும் கவர்மெண்டா பண்றாங்க.
எல்லாத்தையும் கவனம். இதுல ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எல்லாம் கிடையாது, எல்லாம் நம்ம மக்களுங்க. அந்த இதுல நம்ம செயல்படுறோம். இது என்ன இருக்கு? ஜாதி இருக்குமா? நம்ம கட்சியில் எங்க இருக்கு? எல்லாரும் ஒரே வீட்டு, நம்ம ஒரே வீட்டு பிள்ளைகளை நம்ம பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கு. தலைவரும் சரி, நானும் சரி, எந்த கடு அளவு கூட இது கிடையாது. நான் எனக்கு என்னன்னா, இவ்வளவு அவங்க நான் பல பேர்கிட்ட சொல்றேன். நான் இன்னைக்கு அவங்க என்ன அவதூறு சொன்னாலும் நம்ம அடுத்து நம்மளுடைய பாசிட்டிவா நம்ம இருக்கணும். நம்ம பாசிட்டிவா இருப்போம். அவங்க கொடுக்குற அவதூறுக்கு பதில் சொல்ல வேண்டாம். பதில் சொல்ல பொது வழியில் நம்ம எதுவும் பேச வேண்டாம். நம்ம ஆக்கப்பூர்வமா செயல்பட கட்சியை வலுவேற்றுவோம். நம்ம அடுத்த மாநாடு ரொம்ப சிறப்பா கொண்டு போவோம். அதுக்குண்டான ஏற்பாடு ஈடுபடுங்க. இதெல்லாம் பத்தி வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். எனக்கு இன்னைக்கு தேதி 24. இனி நாட்கள் சேவைகள் பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியில் அவங்க செய்ய முடியல. தலைமையாளர்களும் நம்ம உதவி பண்ணணும்னு அப்படி சொல்லி இருக்கணும். ஆக மொத்தம் என்னன்னா, இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் போன மதுரை மாநில கிட்டத்தட்ட 40,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் என்னுடைய இலக்கு 1 லட்சம். கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை. எப்படி அந்த 1 லட்சம் வருவாங்க நீங்க நினைப்பீங்க? கண்டிப்பா அது நடக்கும். நீங்க குடும்பத்தோட வாங்க சொல்றேன். குடும்பத்தோட வாங்க. நீங்க இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு நடக்கும்போது சரி, முடிஞ்ச பிறகு சரி, மதிமுகவா பீனிக்ஸ் பறவை போல மீண்டும் வந்து விட்டது, வெற்றி விட்டது. தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி மதிமுக. நம்ம அரசியல் அதை உருவாக்கணும். ஏன்னா உங்களுக்கு என்னதான் நீங்க தேர்தல் களத்துக்கு போகும்போது நீங்க மதிமுக என்ன பலன் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அது அது நியதி. அது ஒண்ணு நம்ம மாற்ற முடியாது. மதிமுக மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறாங்களா, இவ்வளவு கூட்டமா அப்படின்னு பார்க்கும்போது செய்யும்போது நம்ம மாநாடு நடத்துறது இருக்கு. மாநாடு எல்லாரும் நடத்துறாங்க, பெரிய கூட்டம் வருது. ஆனா எப்படி அதுக்கு மாநாடு நடத்துறாங்க அது இருக்கும்போது நம்ம மாநாடு கூட்டமற்ற கிடையாது. எவ்வளவு சிறப்பா நடந்தது, கொள்கை ரீதியான எவ்வளவு விவாதங்கள் அந்த மாநாட்டில் நடைபெற்றது. இதெல்லாம் வச்சுட்டு இன்னைக்கு அரசியல் உலக பொதுமக்கள் மதிமுக ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், யாரும் மறுக்க முடியாத இயக்கங்கிற அந்த இதை உருவாக்கணும். அது உருவாக்கும் போது சட்டமன்ற தேர்தலில் நம்ம நினைக்கிறது ஆசைப்படுறது எல்லாமே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க 1 லட்சம் பேர் வரும்போது நீங்க ஆளுக்கு 1 லட்சம் பேர் உதவி வச்சுக்கோங்க. ஆளுக்கு 50 ஓட்டு எடுத்தாலே 50 லட்சம் வாக்காளர். யோசிச்சு பாருங்க. நான் அப்படிதான் யோசிக்கிறேன். கூட்டத்தை பத்தி கிடையாது. அந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டம் 1 லட்சம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான கூட்டம், அறிவார்ந்த கூட்டம் அந்த 1 லட்சம் பேர். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நாளைக்கு நீங்க தேர்தல் களத்தில் போய் செயல்படும் பொழுது, கருத்துக்களை பரிமாறும் பொழுது, அதை வாக்குகளை மாற்றும் பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகையால நீங்க மாணவர்களா இருக்கட்டும், பொறியாளர் அணியா இருக்கட்டும், அதிக பொறுப்புகள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நமக்கு முக்கியம். நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த உங்களுடைய பங்களிப்பு நீங்க கொடுங்க. நீங்க இயக்கத்தினுடைய உங்களுடைய தோழர்களுக்கும் பிற தோழர்களுக்கும் இந்த கருத்து சொல்லிட்டு, நீங்க மாணவரணி கிடையாது, மாணவரணி பொறியாளர் அணி மத்தம் கிடையாது, மாவட்ட செயலர் இங்க இருக்க மாவட்ட செயலர் சொல்றேன் நான். இது முக்கியமான ஒரு மாநாடு. நமக்கு மாநாடுக்கு உண்டான ஏற்பாடு நீங்க தலைவரை பல சொல்லியிருக்கிறாரு. நாங்க அந்த குறிப்பா நீங்க என்னென்ன நீங்க சமர்ப்பிக்கணும்னு சொல்லிருப்பாங்க. கூட்ட வண்டிகளா இருக்கு, வாகனங்களா இருக்கட்டும், எண்ணிக்கை தோழர்களுடைய எண்ணிக்கையா இருக்கட்டும், எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச அளவு அது என்ன சொல்றீங்களோ 10 வண்டியா 10 வண்டி, நீங்க 50 வண்டின்னு சொல்லிட்டு அது 5 வண்டியா ஆக்கிடக்கூடாது. 5 வண்டியா பரவாயில்ல, 5 வண்டி அந்த உண்மையான எண்ணிக்கை நீங்க கொடுங்க. நீங்க கொடுத்து இந்த மாநாடு வெற்றி அடைய செய்வது அது துறைநோக்கம் மட்டும் கிடையாது. இந்த சபையில் இருக்க அனைவரினுடைய கடமை, தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த இயக்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமை. வாழ்க வைத்து வளர்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.